وسيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا. இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ்வை பயந்து பயந்து வாழ்ந்தாங்களே. தக்வா என்றா என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது, அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்வது. எல்லா விஷயத்திலையும், சாப்பாட்டுல, குடிக்கிறதுல, உடுக்கிறதுல, நடக்கிறதுல என்ன தக்வா என்று கேட்டா, வலா தம்ஷி ஃபில் ஆர்தி மரஹா. பூமியில நடந்து போகல பெருமையா நடக்க வேணும் என்றான். நெஞ்ச முண்டுக்கு போட்டு எதைய விட்டு ஆள் இல்லை என்று நடக்காதீங்க. வக்ஃபித் ஜனாஹக், நபிய பார்த்தே சொல்றான், உங்களோட ரெண்டு சண்டையும் தாழ்த்திக்கோங்க, பணிவாக நடங்க. நீங்க நெஞ்ச முன்னுக்கு போட்டுக்கொண்டு என்னைய விட்டு ஆள் இல்லை என்று நடக்கிறதுனால இன்னக லன் தஹ்ரிகல் அர்ல் வலன் தப்லுகல் ஜிபால தூலா. உங்களால மலையை பொளந்துறவும் இயலாது, நீங்க அப்படி நடக்கிறதுனால மலை உச்சிக்கு போயிட்டு ஏறவும் இயலாது உங்களால. அதனால பணிவா போங்க. உங்களுக்கு என்ன பெருமை? அவ்வளவு நுத்ஃபா வ ஆகிருஹு ஜீஃபா வ பைனஹுமா தஹ்மிலுல் கஃபீஃபா. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உனக்கு என்னப்பா பெருமை? உன் ஆரம்பத்தை பார்த்தா ஒரு விந்து, இந்திரிய துளி, நீ அருவருக்கக்கூடிய ஒரு துளி. உன் முடிவை பார்த்தா செத்த போனம் மையத்து, அடக்கி கொஞ்ச நாள்ல தோண்டி பார்த்தா புழுக்கள் எரிஞ்சு கொண்டிருக்கும். இந்த இறைச்ச புழுக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும். ஊத்த குப்பைய 3 நாளைக்கு வச்சாவே புழு வந்துருது. இந்த உடலுக்கு வராத புழு. கண் அப்படியே வெளிப்பட்டு விழுந்திருக்கும், ஜாயின்ஸ் எல்லாம் கலண்டிருக்கும், சதைகளை புழு அரிச்சு கொண்டிருக்கும். இதுதான் முடிவு. என்ன கிரீம பூசி, என்ன அழகு படுத்தி, என்னத்த இருந்தாலும் முடிவு இதுதான்.